பரிசுத்தாவின் உலாவிக் கொண்டிருக்கிறார். யாருக்குள்ள என்னுடைய பலத்த அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படியே பார்க்கிறாரா, அதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஊற்றுங்க, வானம் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக. பெந்தெகோஸ்தே அனுபவம் இன்றைக்கு வந்திருக்க ஒவ்வொரு மக்களும் பார்க்கும்படிக்கு நிரப்புங்க. நீங்கள் தான் உலகத்துக்கு அற்புத அடையாளம், உங்க குடும்பம் தான் அற்புத அடையாளம். விழுந்து போன தாவீது குடாரத்தை திரும்ப தூக்கி நிறுத்தி அந்த ஸ்தானத்தில் வீழ்ச்சிடு. விழுந்து போன என்னை தூக்கி நிறுத்தபடிக்கு எலிசாவை கண்டதினால் எலியாவுக்கு அந்த அபிஷேகம் ரெட்டிப்பா எலிசாவுக்கு இறங்கியது. வெட்கப்பட்ட தேசத்திலே கேட்டி புகழ்ச்சி வைக்கிறபடிக்கு நிரப்புங்க. ஆசீர்வதிச்ச எல்லா துர்க்குணங்களும், எல்லா பாவ இச்சைகளும், உங்களை கட்டிருக்க எல்லா பாவ இச்சைகளும், எல்லா அசுத்தங்களும் உங்களை விட்டு ஓடும். எரிந்து பிரகாசிக்கணும். கரி திரி அகற்றப்பட வேண்டும். கரி இருந்தால் எரிய முடியாது, பாவம் இருந்தால் எரிய முடியாது. நீங்க பிரகாசிக்கிற விளக்காக இருக்கும்படி கர்த்தர் எப்பொழுது எல்லாவற்றையும் உங்களை விட்டு நான் அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு 120 பேரும் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி ஆண்டவர் சொன்ன அந்த பரிசுத்தவான் பெரும்படிக்கு நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், அபிஷேகம் பெரும்படி காத்திருங்கள், புறப்பட்டு போகாதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிதா சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் கட்டளையிட்டார். அப்படியே 120 பேரும் அந்த மரியாள் அம்மாவும் இயேசு கிறிஸ்துவின் தாயும் இணைந்து 120 பேரும் மேலறையில் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்து காத்திருந்தார்கள். காத்திருக்கிற பெருங்காற்றின் முழக்கம் அந்த இடத்தை நிரப்பும்படி காவியன பலமாக இறங்கினார். 120 பேர் நிரப்பப்பட்டார்கள். அதுபோல மேலறையில் கூடியிருக்கிற நாம் ஒரு பெருங்காற்றின் முழக்கம் உங்களை நோக்கி வரும்படிக்கு நிரப்பும்படிக்கு அந்த ஆவியின் சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்கும்படி உங்கள் செவிகள் திறக்கப்பட, உங்கள் இருதயம் திறக்கப்பட, பரிசுத்த தேவன் உங்களுக்குள் உலகம் கொடுக்கும்படி சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுத்து நிரப்பும்படிக்கு நம்ம கேட்க போறோம். விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவே என் மேல் வந்து அமர்ந்திடும். கேட்போமா? தகத்தோடு கேட்போமா? விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவே என் மேல் வந்து அமர்ந்திடும் என்று சொல்லி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும். காற்றே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும். முழங்காலை முழக்கியது முழங்கால அளவு அல்ல, முழங்காலை முழக்கியது முழங்கால அளவு அல்ல. நீச்சலாளம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. கேட்போமா? கணுக்கால் அளவு அனுபவம் கிடையாது ஆண்டவரே, முழங்கால் அளவு அனுபவம் கிடையாது ஆண்டவரே. நீச்சலாளம் மூழ்கும்படிக்கு இந்த அபிஷேகத்துல நான் நீச்சலாளம் மூழ்கும்படிக்கு ஏனே நிரப்பு காவியர். கேட்போமா? நீச்சலாளம் மூழ்க வேண்டும், நிரப்பு. என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, வெள்ளத்தின் மேல் வெள்ளடைய என் மேல் அசைவாடுமே. இயேசு சொன்னார் பரிசுத்தாவியோடு நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலே சமாரியாவிலே பூமி எங்கும் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார். மற்ற அறிந்து கொள்ளும்படிக்கு அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படி அவர் பலப்படுத்தும்படிக்கு நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார்.
இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராலே அற்புத அடையாளம் இருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் தான் உலகத்துக்கு அற்புத அடையாளம், உங்க குடும்பம் தான் அற்புத அடையாளம். அதற்காக தேவன் நிரப்பபடி கடந்து வந்திருக்கார். வளர்ச்சி நாவினாலே பலவீனங்கள் மாறும்படிக்கு, எல்லா சாபங்கள் முறிக்கும்படிக்கு, எல்லா பலவீன கிரியைகள் முறியடிக்கும்படிக்கு, எல்லா தரித்திரம் நீங்கும்படிக்கு, ஆண்டவர் சாட்சியாய் குடும்பமாய் நிறுத்தும்படிக்கு அவர் பலப்படுத்தும்படி ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அக்கினி அபிஷேகம் எனக்கு இன்றைக்கு ஊற்றுங்க. இந்த பெந்தெகோஸ்தாலை ஊற்றுங்கப்பா. என்னை தூக்கி நிறுத்துங்க. விழுந்து போன தாவீது கூடாரத்தை திரும்ப தூக்கி நிறுத்தி அந்த ஸ்தானத்தில் ஏற்றினே. விழுந்து போன என்னை தூக்கி நிறுத்தும்படிக்கு உங்க அக்கினி அபிஷேகம் நிரப்புங்க. கேளுங்க, என்ன நிரப்புங்க ஆவியானவரே என்று சொல்லி என்னை நோக்கி வீசிடும் என்னை வந்த மந்திடும் அக்கினி ரதத்தில் என்னை கொண்டு செல்லுமே. கேப்பமா, அன்றைக்கு எலியா அக்கினி ரதத்தில் ஏறிச்சதை எலிசா கண்டா. எலிசாவை கண்டதுனால் எலியாவுக்கு அந்த அபிஷேகம் ரெட்டிப்பா எலிசாவுக்கு இறங்கியது. எலியாவின் அபிஷேகம் ரெட்டிப்பா இறங்கினது போல நமக்குள் ரெட்டிப்பான வல்லமை இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம் ஆவியின் மேல் நிரப்பப்பட்டிருக்கு. ரெட்டிப்பாய் ஊற்றும்படி கேட்போம். பரிசுத்த ஆவியானவரே, வெட்கத்துக்கு பதிலா நான் ரெட்டிகரமான பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. நான் வெட்கப்பட்ட தேசத்திலே கேட்டி புகழ்ச்சி வைக்கிறக்கும்படிக்கு நிரப்புங்க. நிரப்புங்க. கேளுங்க, ரெட்டிப்பான அபிஷேகம் என்மேல் வந்த வந்திடும் முழங்காலை முடக்கியது மீண்டுமே இழுத்து செல்லும். ஆவியான நீச்சலாலும் நிரப்போட சொன்ன நீங்க தான் பாக்கியவான்கள். கர்த்தரை சுகப்பட ஜனமே, உனக்கு அப்பானவன் யார்? உனக்கு அப்பானவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. உனக்கு நிகரானவர் யாருமே இருக்க முடியாது. நீ சத்துருக்களை மேடுகளை மிதிப்பார். சத்துருக்களை இச்சகம் பேசி அடக்குவார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியா உங்களோடு இருக்கும்படிக்கு பயங்கர பராக்கிரமசாலி அபிஷேகம் இறங்கி நிரப்பும்படிக்கு உங்களுக்கு ஆளுகை செய்யும்படிக்கு அவர் நிரப்பும்படி கடந்து வந்தபடினால அபிஷேகம் நிரம்பி இருக்கிறபடினால கர்த்தர் சொல்லுவா, பராக்கிரமசாலியே கர்த்தரோடு இருக்கிறார். கர்த்தரோடு இருக்கிற சொல்லி பராக்கிரமசாலியை மாற்றபடிக்கு கர்த்தர் வல்லமை இறங்கி வருகிறது. எல்லா துர்க்குணங்களும் எல்லா பாவ இச்சைகளும் உங்களை கட்டிருக்க எல்லா பாவ இச்சைகளும் எல்லா அசுத்தங்களும் உங்களை விட்டு ஓடும். கத்திர வல்லம் இறங்கி வருகிறது. ஆண்டவர் இச்சை நாவிலிருந்து விடுவிக்கப்படிக்கு உங்க துர்க்குணங்களுடைய நீங்கபடிக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தபடிக்கு ஆண்டவர் எப்ப நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லா பாவ இச்சைகளும் விலகும்படி தேவ வல்லம் இறங்கி இருப்பதை காண்பிக்கிறார். எதற்கு தெரியுமா? நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கும்படி எரிந்து பிரகாசிக்கும்படிக்கு எரிந்து பிரகாசிக்கனா கரி திரி அகற்றப்பட வேண்டும். கரி இருந்தால் எரிய முடியாது, பாவம் இருந்தால் எரிய முடியாது. நீங்க
பிரகாசிக்கிற விளக்காக இருக்கும்படி கர்த்தர் இப்பொழுது எல்லாவற்றையும் உங்களை விட்டு நான் அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா துர்க்குணம் நீங்கும்படிக்கு பரிசுத்த வல்லமை இறங்கி வருவதை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே அந்நிய பாஷையில பேச போற அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ ஜனமும் இப்ப பேச போறோம், சத்தமா பேச போறோம். ஒரு மரஷபல கமரோத ரபல மரா ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. வானம் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக. பெந்தெகோஸ்தே அனுபவம் இன்றைக்கு வந்திருக்க ஒவ்வொரு மக்களும் பார்க்கும்படிக்கு நிரப்புங்க நிரப்புங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா நிற பரிசுத்தமா பாத்திரமாய் விளங்கும்படிக்கு ஊற்றுங்க வல்லமையை இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அப்படியே அந்நிய பாஷையில பேச சத்தமா பேச போறோம். சத்தமா பேசுங்க. உன் வாயை விரிவாய். யாரும் அமைதியா இருக்க வேணாம். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் கண்ண மூடி பயபக்தியா இருக்கணும். பயத்தோடு அவரை சேவிக்கணுமா, நடுக்கத்தோடு கழிகிறணுமா. பயத்தோடு அர்ப்பணிங்க. பரிசுத்தாவின் உலாவிக் கொண்டு இருக்கிறார். யாருக்குள்ள என்னுடைய பலத்த அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படியே பார்க்கிறாரா, அதை கர்த்தர் காண்பிக்கிறார். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கு உலாவுகிற தேவனுடைய கண்கள் எப்படி நம்மத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறது. யாருக்குள்ள இந்த பலத்த அபிஷேகத்தை ஊற்றுவது, யாருக்குள்ள இந்த வல்லமை ஊற்றுவது, யாருக்குள்ள கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களை நீங்க அர்ப்பணிச்சா உங்களுக்கு இந்த ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்குள்ள உங்கள் இருதயம் திறக்கப்பட்டு ஆவியானவர் எப்பொழுது பலத்த அபிஷேகத்தினால ஒரு மலையை போன்ற வல்லமை உங்கள் நிரப்பும்படிக்கு அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நிரப்புவான்னு சொன்னா எல்லா சர்ப்பத்தின் கிரியைகளும் முறியடிக்கப்படும், சாத்தானின் தந்திரங்களும் முறியடிக்கப்படும். ஓரா மரத ரபல மரஷபரா ஓரா மலக மரஷபா ஓரி மிகமரதர மலபரா ஓரா மலக மரதர மலமரா ஓரா மலக மரஷபலதர ரபரா